ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாஸ்ரீ பிரியா சேனல். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. அந்த சைடு போகிறவங்க இந்த கோவிலை தரிசிச்சுட்டு போகலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டும் பக்கத்துலேயே இருக்கிறதால நம்ம போகிறவங்க இந்த வழியாக போனீங்கன்னா முருகரை பார்த்துட்டு போங்க. ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் கோவில். 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்தலத்தில் அருணகிரிநாதரால் புகழ் பாடப்பட்ட திருத்தலம் இதுவும் ஒரு திருத்தலம். மூலவர் முருகர் 7 அடி முருகர் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது. முருகர் கிழக்கு நோக்கி திருமேனியுடன் 2 மயில்களை கொண்டு காட்சியளிக்கிறாரு. முருகன் மட்டும் இல்லாமல் வள்ளி, தேவானை மற்றும் ஆகியோருடன் இங்கே அருள்பாலிக்கிறாரு. இடதுபுறம் நம்ம பிள்ளையார் இருக்கார். அவரை தரிசிட்டு தாங்க நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்றதால இங்கே செதுக்கியிருக்க ஒரு இதுவுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். சிலைகளை பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்குங்க. மூலஸ்தானத்துக்கு எதிரில் பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு எதிரில் அருணகிரிநாதர், பாமன் சுவாமிகள், இடும்பன் ஆகியோரோட சிலை வச்சுருக்காங்க. இங்கு இருக்கும் தீர்த்த தொட்டி பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வஜ்ரத்தால் தோண்டப்பட்ட தொட்டி. அதனால் இதுக்கு வஜ்ர தீர்த்தம் அப்படின்று அழைக்கப்படுகிறது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வஜ்ர தீர்த்தத்தை வச்சு தான் முருகருக்கு காலையில் அபிஷேகம் எல்லாமே நடக்குமா. இக்கோவிலில் திருமணம், 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக பண்ணித்தராங்க. அதுக்கு நம்ம முன்னாடியே முன்பதிவுலாம் முன்பதிவு நம்ம ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்து நம்ம முன்பதிவு பண்ணிக்கணும். இப்போ கட்டுமான வேலைகள் நடந்துட்டுருக்கிறதால நம்மளுக்கு இப்போ ஜூலை மாதம் நம்மளுக்கு 7ஆம் தேதி ஜூலை திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் 9 மணிக்கு நடக்க இருக்குங்க. இங்கே இருக்க முருகரை நம்ம வெள்ளிக்கிழமைகளை வணங்கி வரும்போது இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இங்கே இருக்குது.
அறுபடை வீடுகளின் நிகரான முருகர் இங்கே இருக்காங்க. இந்த கோவிலும் அறுபடை கோவில்களில் சிறப்பு மிக்கதாக கருதப்படுது. இங்கே இருக்க வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டுட்டு வரும்போது குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு கிடைக்குன்றது நம்பிக்கை. இங்கே இருக்கிற கல்லுகளை அடுக்கி வச்சு நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இங்கே பார்க்கப்பட்டு செஞ்சுட்டு வராங்க. அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த முருகர் இங்கு அழகாக காட்சி தருகிறார். இங்கு பார்த்தீங்கன்னா சக்தி அம்மன் கோவிலும் இங்கே இருக்குங்க. அவங்களையும் நம்ம இங்கே சிறப்பாக அம்மனையும் வழிபட்டுட்டு வரலாம். கொடிமரம் எதிர்க்க நம்ம வணங்கும் போது ஆண் பெண் எப்படி வணங்கணும் அப்படின்றதும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் அந்த சைடில் விழுந்து நம்ம வணங்கலாம். இங்கு 7ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் வந்து முருகரை வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. வாழ்வில் சிறப்பும் செல்வங்களும் பெருகும். மூலஸ்தானத்துக்கு சுப்பிரமணியன் சுவாமிக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பெட்டியில் என்னென்ன கோபுரங்கள், என்ன சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் நடைபெற்றிருக்கு அப்படின்றதெல்லாமே வந்து எல்லாமே வந்து டெக்கரேஷனோட அந்த செவுத்தில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அருணகிரிநாதரால் என்ன பாடப்பட்டது, என்ன பாடல் இங்கே பாடினாரு, அதை பற்றி எல்லா வரலாறுமே வந்து ஒரு செவுருலேயும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவியங்கள் பார்க்கும்போது அப்படியே மெய் சிலக்க வைக்குதுங்க. இது ஃபினிஷ் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இந்த கோவிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. அவ்வளோ பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருந்தது. முருகரை யார் யார் வணங்கி நம்ம வழிபடுறோமோ அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு திருப்தியாக அமையுங்க. இது என் வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன். அவரை வணங்கும் போது ஒன்றுமே வந்து பாசிட்டிவாக எனக்கு நடக்கும். அதனால் எங்கெங்கே முருகர் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் தேடி நான் முருகரை தரிசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ரீசண்டாக ஆறுபடை வீடு கோவில் எல்லாமே தரிசிட்டு வந்திருக்கோம். இப்போ சிறுவாபுரி முருகரும் வந்து 7 வாரமாக தொடர்ந்து நம்ம தரிசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே இருக்கிற
நடை திறப்புன்றது காலையில் 6 மணியில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்கே நடை திறந்துருக்குங்க. நடுவில் பூஜைகளும் நடக்கும். அப்போ மட்டும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இத்தலத்தோட சிறப்புகள் எல்லாமே ஓவியமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போதே. இங்கே ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா முருகர் 2 மயில்களை கொண்டு இங்கே இருக்கார். வேறு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. இங்கே தான் 2 மயில்களை கொண்டு முருகர் இங்கே அருள்பாலிக்கிறார். பக்கத்தில் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகர் கோவிலை தரிசிங்க. அதுவும் இந்த ஜூலையில் வர மாதத்தில் அங்கே அன்னதானம்லாம் சிறப்பாக நடைபெறுங்க. தினமுமே 12 மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடும். 100 பேருக்கு அன்னதானம் தினமுமே நடக்கும். சாப்பாடு, சாம்பார், பொரியல் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. கிருத்திகை, வைகாசி விசாகம், செவ்வாய்க்கிழமைகளில் வர மாசி மகம், மாசியில் வர கிருத்திகை, அது எல்லாமே இந்த முருகர் கோவிலில் ரொம்ப சிறப்பாக அபிஷேக ஆராதனையோட அன்னதானத்தோட சூப்பராக அருமையாக வடை பாயசம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. டெய்லியுமே இங்கே 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு அன்னதானம் கண்டிப்பாக உண்டுங்க. இங்கே கொடுக்குற பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் புளியோதரையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.